ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எங்கே கிளம்பிகிட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கிளம்பி போயிட்டே இருக்கோன்னா சரவணா ஸ்டோர் போயிட்டுருக்கோங்க. கொஞ்சம் பலசரக்கு வாங்க வேண்டியது இருந்துச்சு. ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி சேர்த்து வாங்கினோம். அதுக்கப்புறம் வாங்கி 3 மாதத்துக்கு மேலே ஆச்சு. அப்புறம் இடையில கொஞ்சம் தீர்ந்தது மட்டும் வாங்கியிருந்தோம். சரி, அதான் வாங்கிடலாம் அப்படிங்கிறதுக்காக கிளம்பிட்டோம். என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி விநாயகர் சதுர்த்தி வருது இல்லையா, அதனால் அழகாக அந்த கொலு பொம்மைகள்லாம் சூப்பராக வச்சுருந்தாங்க. எல்லா சாமி அந்த சிலைகளும் வச்சு ரொம்ப அழகாக பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருந்துச்சு. அதை பார்த்தோன்னே நான் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு மாடியில் பார்த்திங்கன்னா சுடிதாரு இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரிலாம் நிறையா ட்ரெஸ்லாம் வச்சுருப்பாங்க. அது எங்களுக்கு நாங்கள் பலசரக்குக்கு தான் போகிறோம். அதனால் அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஜென்ஸுக்கு ஜென்ஸு அங்கே எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா தீபாவளிக்குன்னா நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணல, இனிமேல் தான் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு லேடிஸ் தேவையான ஜுவல் ஐட்டங்கள் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும். அதுக்கு அந்த பக்கம் செப்பல்லாம் இருக்குது. லேடிஸுக்கு செப்பல் நிறைய இருக்குது. ஒரு ஃபுல்லாக இங்கேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்கும் அந்த செப்பல். அந்த மாதிரி இருக்கும் பாருங்கள். இந்த ஒரு லைன் ஜென்ஸுக்கு செப்பல், ஷூ இந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள் ஃபுல்லாக அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கு ரைட் சைடு தான் லேடிஸுக்கு இருக்குது. இதோட லாஸ்ட்டில் இந்த ஸ்கூல் பேக்கெல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ ஒரு ஸ்கூல் பேக் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் அப்படியே கிளம்புனோம். விலையெல்லாம் பார்த்தோம். ரொம்ப குவாலிட்டி இந்த மாதிரி விலையெல்லாம் பார்த்தா 1000 ரூபா 2000 ரூபாய்க்கு மேலே தான் ரொம்ப சூப்பராக இந்த மாதிரிலாம் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி, அது வேணாம், நம்ம விலைக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது எடுப்போம் அப்படிங்கிறதுக்காக ஒரு 600 ரூபா ஒரு 700 ரூபாய்க்குள்ளே காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோம். 5th படிக்கிற பொண்ணுக்கு அப்படிங்கிற மாதிரிட்டு எடுத்தோம். ஸ்பேஸ் கொஞ்சம் நிறையா இருக்குது. சரி, அதனால் இந்த பேக்கை நாங்கள் எடுத்துட்டோம். இது பார்த்திங்கன்னா 600 சம்திங் எவ்வளோ வந்துச்சு. இந்த மாதிரி வித்தியாசமாக குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரி டிசைனாக சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி க்யூட்டாக அழகழகாக வச்சுருந்தாங்க. 334 ரூபா போட்டிருக்கு இல்லையா, 400 ரூபா. இந்த மாதிரி இதிலெல்லாம் ரொம்ப அழகழகாக வாத்து பொம்மைகள் இந்த மாதிரிலாம் குட்டி குட்டி பேக் வச்சுருந்தாங்க. அதுக்கு இந்த லைன் பார்த்திங்கன்னா லேடிஸ்குள்ளே செப்பல் இங்கேருந்து லாஸ்ட் வரைக்கும் இருக்குது பார்த்துங்க. இப்போ இதையும் இதுக்கு மேலேயும் போகணும். இதுக்கு மேலே போனோம் அப்படின்னாக்கா இந்த பாருங்கள், சாமி சிலைகளை எவ்வளோ அழகழகாக வச்சுருந்தாங்க. கீழே ஒரு பிள்ளையார் சாமி வச்சுருந்தாங்க, சாமி சிலை வச்சுருந்தாங்க. அதோட விலைன்னு பார்த்தீங்கன்னாக்கா 400 சம்திங் எவ்வளோ போட்டிருந்தாங்க. எடுக்கலான்னு பார்த்தோம். சரி, நம்ம சிலை வாங்கி வச்சு அதுக்கு பூஜை பண்ணி இந்த மாதிரிலாம் கண்டினியூவாக நம்ம செய்ய முடிஞ்சாதான் இந்த சிலையெல்லாம் வாங்கி வீட்டில் வைக்கணும். இல்லைன்னா சிம்பிளாக ஒரு ஃபோட்டோ இருந்தாலே போதும் நமக்கு அப்படின்னு விட்டு. ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்குது பாருங்கள் அந்த சிலைகள்லாம், சாமி சிலைகள்லாம். அதனால் பார்த்தோன்னே அப்படியே ஒரு லைட்டாக அப்படியே ஒரு வீடியோ எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக எடுத்துகிட்டு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டவ்வெல்லாம் இருக்குது. இப்போ இதுக்கும் மேலே பாத்திரங்கள் ஃபுல்லாக. ஆனால் கீழே எங்களுக்கு பலசரக்கு, நாங்கள் தெரியாமல் மேலே போயிட்டோம். திரும்பவும் கீழே வந்தாச்சு. இப்போ கொஞ்சம் பலசரக்கு வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சமாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்துட்டோம்.
நைட்டு பார்த்திங்கன்னா 10 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. சரி 10 மணிக்கு வந்து வீட்டில் போய் எப்படி சாப்பிட முடியும்னு போகும்போதே வந்து ரோட்டு கடையில் வந்து சாப்பிட உட்காந்துட்டோம். என் வீட்டுக்கார் வந்து முட்டை தோசை, பொடி தோசை இந்த மாதிரி வாங்கி சாப்பிட்டாங்க. நான் ஒரு ரவை தோசை வாங்கினேன். முட்டை தோசை எனக்கும் கொஞ்சம் டெம்ப்ட் ஆயிடுச்சு. சரி வாங்கலான்னு பார்த்தா பாதி தான் சாப்பிட முடிஞ்சுது. பாதி அப்புறம் என்னோடய வீட்டுக்கார்ட்டே கொடுத்துட்டேன் நான். அப்புறம் நான் ஒரு கலக்கி சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். ரோட்டு கடை பாருங்கள், இங்கேருந்து லாஸ்ட்டு வரைக்கும் வரிசையாக இருக்கும். நாங்கள் சாப்பிட்ற ஒரே ஒரு கடை இந்த கடை மட்டும்தான். இந்த கடை டேஸ்ட்டு எங்களுக்கு அப்படியே நாக்கில் ஒட்டிக்கிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.